ஒரு ஆளு கடந்த காலங்கள்ல பல மக்களுக்கு வழிகாட்டல்களை உபதேசங்களை செஞ்சிருப்பாரு. அவருடைய வாயிலிருந்து ஏதாவது தவறுதலாக ஒன்று பேசப்பட்டிருச்சா, சுப்ஹானல்லாஹ், திருப்பி அவர் மக்கள் முன்னால பேச முடியாத அளவுக்கு அவரை காயப்படுத்துறது. இரு தம்பதிகள் பிரிஞ்சிட்டாங்க, தலாக் ஆயிருச்சு, இரண்டு பேரை பத்தியும் பேசுறது. ஹம்மா ஜிம்ம ஷா இம்பினமீம். சூரா கலமில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கோள்களை பேசி திரிவார்கள். மஷா என்றது அதிகம் நடக்கிறது, நேரம் எடுத்து குறை பேசுறது, தலையங்கத்தை உண்டாக்குறது. கேள்விப்பட்டீங்களா என்ற பாஷையில் ஆரம்பிப்பாங்க. என்ன கேள்விப்பட்டீங்களா? ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்களா? இந்த ரெண்டு பேரும் இன்னொரு திருமணத்தை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களோட குறை விமர்சனம் செய்யுது. ஒரு புள்ள மோசம் போயிட்டான், ஏதோ போதைக்கு அடிமையாயிட்டான், சினிமாவுக்கு அடிமையாயிட்டான், அவன் பேரு கெட்டு போச்சா, அந்த புள்ளோட உம்மா வாப்போ அப்படி காயப்படுகிறது. அன்பானவர்களே, மனிதன் தவிர்த்து இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னென்ன ஜீவராசிகளை உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ எல்லா ஜீவராசிகளும் சுயேட்சையாக செயல்படக்கூடியதாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். தானாக இயங்கக்கூடியதாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மேலானவர்களே, ஒரு மீன் பிறந்த அடுத்த கணமே நீருக்குள்ளால் நீந்துகிறது. அந்த மீன் குட்டிக்கு எவ்வாறு நீய தெரியுமா இருக்குது, நீய முடியுமா இருக்குது, அதை கத்துக் கொடுத்தவன் யாரு? ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்த அடுத்த கணம் தன்னுடைய தாயின் மடியில் போய் முட்டி முட்டி பாலை குடிக்கிறது. அதை முட்டினால்தான் பால் வெளியே வரும் என்று சொல்லி கொடுத்தது யாரு? அதுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு வகுப்படுத்தது யாரு? அது எங்க போய் படிச்சிச்சு? நம்ம வீடுகள் இருக்கிற சாதாரணமான பள்ளி, அது தரையிலையும் ஓடுது, மதிலையும் ஓடுது. தரையில இப்படி ஓடணும், மதில இப்படி ஏறணும் என்று சொல்லி கொடுத்தவன் யாரு? குர்ஆன்ல அல்லாஹ் சூரா தாஹாவில் அழகாக சொல்கிறான், ரப்புனல்லதி, என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? அஅதா குல்ல ஷை, ஒவ்வொரு பேருக்கு ஏத்தான் போல் உருவத்தை கொடுத்தான். ஹல்கா சும்ம ஹதா, பிறகு எப்படி வாழ வேண்டும் என்று வழிவகுத்தான். சிங்கம் என்ற பெயருக்கு ஏத்த மாதிரி ஒரு உருவம். சிங்கம் என்ற பெயரை எந்த பாஷையில சொன்னாலும் கம்பீரம். ஏன்? அதனுடைய நடை, அதனுடைய பிடரி முடியின் அழகு, அதனுடைய கர்ஜனை என்றெல்லாம் வர்ணிக்க முடியுமே தவிர அந்த பேருக்கேத்த உருவத்தை கொடுத்தது யாரு? பிறகு சும்ம ஹதா, எப்படி வாழ வேண்டும் என்றும் வழிவகுத்தான். சிங்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், என்ன, நீ காட்டுல வாழ வேணும். சிங்கத்துக்கு எவ்வளவு பசி வந்தாலும் அது புல்லு தின்னாது, அது மாமிசம் தான் தின்னும். மாடு என்ற பெயருக்கு ஏத்தான் போல் ஒரு உருவம். அந்த உருவத்தை படைத்து உருவத்தை கொடுத்த அல்லாஹ் பிறகு அதை எப்படி வாழ வேண்டும் என்றும் வழிவகுத்தான். மாட்டுக்கு எவ்வளவு பசி வந்தாலும் அது மாமிசம் தின்னாது, அது புல்லுதான் தின்னும். சகோதரர்களே, நண்பர்களே, இத மாதிரி உலகத்துல மனிதனை தவிர்த்து என்னென்ன படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ எல்லா படைப்புகளும் பிறந்த அடுத்த கணமே தானாக சுயேட்சையாக செயல்படக்கூடிய திறன் உள்ளதாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதன் என்று வரும் பொழுது குர்ஆன் சொல்லுகிறது, அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் வ அன்தும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய தாயிடம் இருந்து, தாயின் கற்பில் இருந்து உங்களை நான் வெளியாக்கினேன். வெளியாகும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? லா தஅலமூன ஷைஆ, ஒண்ணுமே தெரியாத நிலைமையில் வெளியே வந்தீர்கள். ஷைஅன் அத்தன்வீனு லித்தக்லீல், அல்லாஹ் தன்வீனை போட்டு சொல்லி இருக்கிறான், சொற்பத்தை குறிக்கும். ஒண்ணுமே தெரியாது. என் உம்மா யாரு, என் வாப்பா யாரு, நான் அரபியா, நான் அஜமியா, நான் ஆணா பெண்ணா, எந்த நிறம், ஒண்ணுமே தெரியாது. தெரியும் பாச அழுறது, ஆனால் அழுகிறேன் என்பது கூட தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் அழகாக. பிறகு இந்த மனிதன் தவழ்கிறான்,
விழுந்து விழுந்து நடக்கிறான். நடக்கிற புள்ள ஓடுது, ஓடுற புள்ள அப்படியே காலம் கடக்க கடக்க 20 ஆகுது, 30 ஆகுது. பல தகவல்களை திரட்டிக் கொள்கிறான். அவன் முதுகந்தண்டு நிமிரும் பொழுது பல ஆற்றல்களை அவன் தனக்குள் வாங்கிக் கொள்கிறான். பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறான். காலம் கடக்குது சகோதரர்களே, காலம் கடக்குது. அவன் 60 தாண்டும் பொழுது, 70 தாண்டும் பொழுது குர்ஆன் அழகாக சொல்கிறது, லியுஹ்ரிஜக்கும், அல்லாஹ் உங்களை எப்படி சிறு பிராயத்தில் தாயின் கற்பில் இருந்து உங்களை ஒன்றும் தெரியாதது போல் வெளியாக்கினானோ, லிதப்லுகு அஷுத்தக்கும், பிறகு உங்களுக்கு வாலிபத்தை அடைய வைத்தானோ, பிறகு அல்லாஹ் வலிதகூனு ஷுயூஹா, உங்களை வயோதிபர்களாக அல்லாஹ் மாத்துகிறான். ஏன் தெரியுமா? லிகைலா யஅலம மின் பஅதி இல்மின் ஷைஆ, சகலதையும் அறிந்தவன் ஒன்றும் அறியாமல் முதுமையை எத்துவதற்காக வேண்டும். மனிதன் பலகீனமானவன் என்பதற்குரிய உச்சகட்ட ஆதாரம் என்ன தெரியுமா? காலத்தை நிறுத்த முடியாது. யாராவது சொல்ல முடியுமா சகோதரர்கள், நண்பர்களே? இவர் எவ்வளவு பெரிய திறமசாலி தெரியுமா? இவர் இன்னமுமே 30 வயசுல தான் இருக்கிறார். இவர் எவ்வளவு பெரிய வசதியானவர் தெரியுமா? இவருடைய வசதியால, இவருடைய பணத்தால, இவருடைய ஆற்றலால 20 வருஷம் பின்னுக்கு போயிட்டாரு. சொல்ல முடியுமா? முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முதுமையை உங்களுக்கு நான் வர வைக்கிறேன் ஒன்றும் தெரியாமல். ஷைஅன் அத்தன்வீரு லித்தக்லீல். மௌலானா கீரனூரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவார்கள், மனிதனுடைய யதார்த்தம் என்ன? மனிதன் என்பவன் பிறக்கும் பொழுது அறியாமையில் பிறந்து, அறிவது போல் பாசாங்கு செய்து, அறியாமையிலே முடிவதற்கு பேர் மனிதன். அறியாமையில் பிறக்கிறான், ஒண்ணுமே தெரியாம பிறக்கிறான், அறிவது போல் பாசாங்கு செய்கிறான். இவருக்கு தெரியாத கலை இல்லை, இவருக்கு தெரியாத துறை இல்லை, நாம் பார்க்காத ஆளா, நாம் பார்க்காத நாடா, நாம் பார்க்காத காசா, நாம் பேசாத பாஷையா, எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், சூரா யாசீன் அழகாக சொல்கிறது, ஒமன் நுஅம்மிஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க். அறியாமையிலே மனிதன் போய் முடிவடைகிறான். படைகோலத்தில் நான் அவனை மறுபக்கம் திருப்புகிறேன். முதுமையாக ஆக அவன் சிறுபிராயத்தை நோக்கி வேகமாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான். குர்ஆன் சொல்லும் தகவல் கசப்பான உண்மை. இது நானும் தான், நீங்களும் தான். சகோதரர்கள், நண்பர்களே, இந்த உண்மை தன்மையை எவ்வளவு சீக்கிரம் விளங்குவோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் நல்லது, நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நல்லது. இந்த உலக வாழ்க்கை ஹயாத்தன் தையிபா, மனமான இனிப்பான சுவாரஸ்யமான வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா? குர்ஆனுடைய தகவல்களை எடுப்போம், இவ்வுலகில் நாங்கள் அதை நிதர்சனப்படுத்துவோம். மௌத்துக்கு பின்னால அமல் கிடையாது, மௌத்துக்கு பின்னால தஹஜ்ஜத் கிடையாது, மௌத்துக்கு பின்னால அஹ்லாக் கிடையாது, எல்லாம் மௌத்துக்கு முன்னாலதான். ஆக குர்ஆன்ல அல்லாஹ் கிட்டத்தட்ட 116 சூறாக்களை இறக்கியிருக்கிறான். எல்லா சூறாக்களையும் அல்லாஹ் ஆரம்பிக்கிற நேரத்தில் அழகான முறையில சுப செய்தியோட, உதாரணமாக அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரா பக்ரா ஆரம்பிக்கும் பொழுது அலிஃப் லாம் மீம் ذلكல் கிதாப் லா ரைப ஃபீ. சூரா ஆல இம்ரான் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சில சூறாக்கள் நபியோட பேரை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிம் மா அஹல்லல்லாஹு லக், யா அய்யுஹன் நபி இத்தகில்லாஹ வலா துதில் காஃபிரின். ஏகப்பட்ட சூறா இருக்கு. ஆனா குர்ஆன்ல 2 சூறாவை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எப்படி தெரியுமா? வைல் என்ற வார்த்தை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். வைல் என்றால் என்ன? நாசமடையட்டும். ஆரம்பிக்கும் பொழுதே பத்வாவோட இந்த சூரா ஆரம்பிக்குது. 2 சூரா ஆரம்பிக்கும் பொழுதே சாபத்தோடு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். குர்ஆன்ல இருக்கிற அதி பயங்கர சூரா அது 2. 1400 வருடமாக அந்த சூறாக்கள் நபியிட வாயால ஓதப்பட்டிருக்குது, சஹாபிகளோட வாய்களால் ஓதப்பட்டிருக்குது. இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஹுஃபாஸ்கள், ஆலிம்கள் இக்காலம் தொட்டு உலகம் எதுவரை இருக்குமோ அதுவரை அந்த பத்வா நடந்துட்டு தான் இருக்கும், அந்த சாபம் நடக்கும், சந்தேகம் கிடையாது. சகோதரர்கள், நண்பர்களே, அதுல முதலாவது சூறாதான் வைலுல் லில் முதஃபிஃபீன். அல்லாஹ் சொல்கிறான், கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு
சாபம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னொரு கருத்து, நரகவாதிகளுடைய சீல் சலங்கள் சேரக்கூடிய நிறையக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் வயில். அந்த நரகத்தில் அவர்கள் நுழையட்டும். யாரு? அளவு நிறுவையில குறைபாடு செய்யறவங்க. எடுக்கும் பொழுது நிரப்பமா, கொடுக்கும் பொழுது குறையா கொடுக்கிறாங்க. சகோதரர்களே, நண்பர்களே, இது எல்லாத்திலையும் சேரும். மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் அனைவர்களும் இந்த பட்டியலில் வருவாங்க. பழைய சாமான புதிய சாமானா காட்டுறது, டேட் முடிஞ்சதை டேட்டை போட்டு காட்டுறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாருக்கு சஃபர் செய்யறாங்க, பிரயாணம் செய்யறாங்க. ஒரு வியாபாரிட கடையில போய் நுழைஞ்சாங்க. அவருடைய கடையில மாவு விற்கிறாரு. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாவு மூடைக்குள்ளார தன்னுடைய கையை நுழைத்து பார்க்கிறாங்க. விரல் நுனியில ஈரம் படுது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழரே, இது என்ன? உள்ளார ஈரமா இருக்குது, வெளியா காஞ்சி இருக்குது மண், இது மாவு. அவர் சொன்னார், அம்தரத்தி ஸமா, யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு மழை பெஞ்சிருச்சு, அதனால ஈரமாயிருச்சு. நபியோ சொன்னாங்க, நீங்க ஈரமானது வேறையாவும் காஞ்சதை வேறையாவும் தானே வைக்கணும். அள்ளும் பொழுது ஈரமானது பாரம் கூடையா காட்டும். சொல்லிவிட்டு பசாரில் நபி அவர்கள் உறக்க சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, என் உம்மத்தை யார் ஏமாற்றினாரோ, வாடிக்கையாளர்களை யார் ஏமாற்றுகிறார்களோ, மோசடி செய்கிறார்களோ, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த போன் 20,000 ரூபாய் தான் போறோம். அனைத்துக்குள்ள குறைய நான் மறைச்சு ஒரு 50க்கு தட்டி விட்டேன். இருக்கிற குறை 20 தான் போறோம். இந்த வாகனம் 10 தான் போறோம். ஆனா இருக்கிற குறைய மறைச்சு நான் 40க்கு வித்துட்டு ஏண்ட திறமா அது. சகோதரர்கள், நண்பர்களே, குர்ஆன் எங்களுக்கு லானத் செய்கிறது இந்த பாவம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால். வரக்கூடிய வாடிக்கையாளர் அவருடைய வேர்வையில் சிந்திய காசை எடுத்துக்கொண்டு வருகிறார். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உன்னதமான ஒரு வார்த்தை இருக்கிறது, இன்னமல் பைஉ அன் தராத். வியாபாரம் என்பது இரு தரப்பின் பொருத்தம். கொடுக்கிறவருக்கும் நிரப்பமான சந்தோஷம், சாமான் நல்லா இருக்குது, குவாலிட்டியா இருக்குது, நான் எதிர்பார்த்தமா இருக்குது, என் காசு வீண் போகல. எடுக்கிறவருக்கும் திருப்தி, இதுல எனக்கு லாபத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். 2 பேருடைய திருப்தி தான் அதுக்கு பேர் வியாபாரம். ஒரு சாரர் மட்டும் திருப்தி பெறுறாங்க. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருத்தின் பிரகாரம் இவர்கள் ஒரு காலமும் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். லம் யத்குலில் ஜன்னah யமூது யௌம யமூத் வஹுவ காஷுன் அலா ரஇயதி. புகாரிலே வருது, முஸ்லிம்லே வருது. வஹுவ காஷுன் அலா ரஇயதி. அவர் மௌத்தாகிற நாளில் அவர் மௌத்தாகிறார், ஆனால் அவரோ அவருடைய மக்களுக்கு மோசடி செய்திருக்கிறார். எந்த மட்டத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களே, எந்த மட்டத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு அநியாயம் நடக்குதா, மக்களுக்கு மோசடி நடக்குதா, எனது உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஒரு காலம் சுவர்க்கம் நுழைய மாட்டார். நாம் அறிந்த பிரபல்யமான சம்பவம், ஒரு தாய் சொல்கிறாள் தன் மகளிடத்துல, கூமி ஃபஷூபி அல்லபன பில்மா. மகள் எலும்பி போய் அந்த சட்டியில பால் இருக்குது, அதை தண்ணியை ஊத்து. மகள் சொல்ற, உம்மா, பால்ல தண்ணியை கலக்கிறது ஹராம், கலப்படம் செய்யக்கூடாது. உமருடைய ஆட்சி, உமருடைய அறிவிப்பாளர் நேற்று பஜார்ல அறிவிப்பு செய்திருக்கிறார், பாலில் தண்ணியை கலந்து யாராவது விற்றால் அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். உம்மா சொல்றா, உமரும் இல்ல, உமருடைய அழைப்பாளரும் இல்ல, எலும்பி போய் கலந்துரு, நாளைக்கு நாம சாப்பிடணும். அதிகமான பேர் வட்டியில கை வைக்கிற காரணம் என்ன தெரியுமா? நாளைக்கு எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதிகமான பேர் வட்டியில கை வைக்க காரணம் என்ன? நான் வாகனத்துல போய் பழவினால் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எனக்கு கீழே இறங்க இயலாது. இப்ப நான் அதுலதான் போகணும். என் மரியாதை என்ன ஆகும்? என் கௌரவம் என்ன ஆகும்? சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் சொன்னாள், உம்மா, உமர் உங்களைய பார்க்கல, உமருடைய அழைப்பாளர் உங்களைய பார்க்கல, ராவ் நேரம் இது. ஆனா உன்னையும் என்னையும் அந்த உமரையும் படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடுத்த நாள் தன் மகன் அனுப்புறாங்க, உனக்குரிய மனைவி இந்த வீட்டில் இருக்கிறா, போய் பார்த்துட்டு வா. அங்க திருமணம் நிச்சயதார்த்தமாகுது. சுப்ஹானல்லாஹ், நேற்றைய இரவு பால்காரியின் மகள் இன்று அரசாவையில் இருக்கிறார். இங்க அதிகமான பணம் திரட்டுவதற்காக வேண்டி வியாபாரம் செய்யறது அடிப்படை நோக்கம். நான் அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் நியாயமாக நடக்கிறேன், என்னிடம் வரக்கூடியவர்களுக்கு நான் அன்பாக இருக்கிறேன். மோசடி அணுவளவு நடந்துடக்கூடாது. குர்ஆன் தெளிவாக சாபமிட்டு விட்டது. வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். கசப்பு சகோதரர்கள் ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது கூட்டம் குர்ஆன்ல வரக்கூடிய இரண்டாவது சூரா வய்லுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. கஞ்சாடை செய்து கொண்டு புறம் பேசி திரியக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும். கஞ்சாடை செய்வது நபிமார்களுக்கும் முஃமின்களுக்கும் அது ஹராம். அது கஞ்சாடை செய்வது ஒரு கெட்ட செயல். அது ஒரு தம்பதிகள் போக இயலாத பாதையில 3 பேர் உட்கார்ந்துகிட்டு கண்ணால ஜாட செய்யறது, ஏதாவது பழங்காலத்து ஒரு தவற சுட்டி காட்டக்கூடிய 1000 கருத்துக்களை உள்ளடக்கிய அசைவுதான் கண்ணுடைய அந்த அசைவு. ஒரு நல்ல மனிதர் போக இயலாது, கண் ஜாட செய்யுது. குர்ஆன்ல சூரா தௌபால அல்லாஹ் ஒரு ஆயத்து இருக்கிற, அந்த ஆயத்துடைய சபபு நுஸுல் என்ன, பகீஉடைய அந்த சஃபருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமான்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் அது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க. கிட்டத்தட்ட 70-100 என்று பல ரிவாயத்தில் இருக்குது. ஒட்டகங்களை அதனுடைய பொதிகளோட சேர்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை நான் கொடுக்கிறேன். ஒரு கூட்டம் தூரத்தில் இருந்துகிட்டு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுடைய தர்மத்தை பார்த்து குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவர் முகஸ்துதிக்காக கொடுக்கிறார். இவர் பேர் எடுக்கிறதுக்காக கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் போகுது. அபூ உகைல் ரலியல்லாஹு அன்ஹு, ஏழை சஹாபி, அவர் வருகிறார். தன்னுடைய கையை வயிறோடு ஒட்டி வச்சுக்கிட்டு ஈச்ச பழங்களை கொஞ்சம் சேர்த்துட்டு வாரார், வயிறோடு எடுத்துட்டு வார். யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலல்லாஹ், நேற்று இரவு நான் தூங்காம மரங்களுக்கு தண்ணீர் பாய்த்து விட்டு கிடைச்ச அந்த பேரித்த பழம் 2 சா, ஒரு சா நான் என வீட்டுக்கு கொடுத்தேன், மற்ற சாண அல்லாஹ்வுக்காக கொண்டாந்த யார் ரசூலல்லாஹ். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எடுத்தாங்க, அந்த சதகாவுடைய அந்த பேரிச்சம்பழங்களுக்கு மேலால தூவி விட்டாங்க. இதை பார்த்து அவங்க கஞ்சாட செஞ்சாங்க. இவருக்கு இது தேவையா? இவரது வாழ்க்கையை கஷ்டத்தை போயிட்டு இருக்குது, அந்த பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டா நல்லந்தானே என்று அவர்கள் யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத், சூரா தௌபா அல்லாஹ் சொல்கிறான், சதகா கொடுக்கும் பொழுது முஃமின்களை பார்த்து அவர்கள் கஞ்சாடை செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உலகிலும் சரி மறுமையிலும் சரி அஸாபுன் அலீம், நோவினை தரும் இழிவான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது ஆள் தான் ஹுமஸா, அவர் குறை பேசி திரிவார். வய்லுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, கஞ்சாடை செய்து கொண்டு குறை பேசி திரிவார். அவருடைய நாவுல தப்பாத ஆள் இல்லை, எல்லாருமே அவருடைய பாறையில குறைதான். பஜார்ல ஒரு வசதியாக இருந்தவர் 10 லட்சமோ 20 லட்சமோ அவரு நஷ்டம் போயிட்டார், லொஸ்ட் ஆகிட்டார். அவரை பத்தி பேசுறது, அவர் 2 கோடி லொஸ்ட் ஆகிட்டார். அவர் 3.5 கோடி கடன். அவர் வட்டியில விழுந்தாள், அதுதான் அல்லாஹ் அவர் அழிச்சிருக்கிறான். இங்க யாரும் நீதிபதிகள் கிடையாது சகோதரி. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், லம் துபஅது ஹுக்காமீன், இங்க யாரும் நீதிபதிகள் கிடையாது. இவர் சொர்க்கம், அவர் நரகம், இவன் கெட்டவன், அவர் நல்லவன். சகோதரர்களே, எந்த அளவு அவரை பத்தி பேசுறது தெரியுமா? திருப்பி அவரை பஜாருக்கு வந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு அவரை காயப்படுத்துறது. ஒரு ஆளு கடந்த காலங்கள்ல பல மக்களுக்கு வழிகாட்டல்களை உபதேசங்களை செஞ்சிருப்பாரு. அவருடைய வாயிலிருந்து ஏதாவது தவறுதலாக ஒன்று பேசப்பட்டிருச்சா, சுப்ஹானல்லாஹ், திருப்பி அவர் மக்கள் முன்னால பேச முடியாத அளவுக்கு அவரை காயப்படுத்துறது. 2 தம்பதிகள் பிரிஞ்சிட்டாங்க, தலாக் ஆயிருச்சு, 2 பேரை பத்தியும் பேசுறது. ஹம்மா ஜிம்ம ஷா இம்பினமீம், சூரா கலமில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கோள்களை பேசி திரிவார்கள். மஷா என்றது அதிகம் நடக்கிறது, நேரம் எடுத்து குறை பேசுறது, தலையங்கத்தை உண்டாக்குறது. கேள்விப்பட்டீங்களா என்ற பாஷையில் ஆரம்பிப்பாங்க. என்ன கேள்விப்பட்டீங்களா?
2 பேர் பிரிஞ்சிட்டாங்களாம். இந்த 2 பேரும் இன்னொரு திருமணத்தை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களோட குறை விமர்சனம் செய்யுது. ஒரு புள்ள மோசம் போயிட்டான், ஏதோ போதைக்கு அடிமையாயிட்டான், சினிமாவுக்கு அடிமையாயிட்டான், அவன் பேரு கெட்டு போச்சா. அந்த புள்ளோட உம்மா வாப்போ அப்படி காயப்படுத்துறது. எந்த உம்மாவும் எந்த வாப்பாவோ நீ ஹராத்த செய், நீ ஹராத்த பாரு சொல்றது இல்லை. அவங்களை முடியுமான முயற்சி அங்கத்துக்கு விட்டு இருக்கிறார்கள், அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அது தாண்டியும் அவன் மோசம் போயிட்டா, அந்த உம்மாவை அந்த வாப்பவை வளர்ப்பு சரியில்லைன்னு ஏசுறது. வளர்ப்பு சரியில்லைன்னு இருந்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் எங்கட பாஷையில குத்தவாளிதான். மகன் கன்ஆன் நரகவாதியா மௌத்தா போனான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வளர்ப்பு சரியில்லையா? அல்லாஹ்வுடைய ஆட்சி நடக்குது இங்க. அல்லாஹ் வழிநடத்தி கொண்டிருக்கிறான். நேர்வழியை கொடுப்பதும் வழிகாட்டை கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய வேலை. மன் யுத்லிலில்லாஹ் ஃபலா ஹாதிய லஹ். ஒவ்வொரு குத்பாலையும் சொல்லப்படக்கூடிய உபதேசம், யாருக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்தானோ அவரை வழிகெடுக்க யாரால முடியாது. யாரை அல்லாஹ் வழிகாட்டி விட்டானோ ஃபலா முதில்ல லஹ், அவரை வழிகெடுக்க யாருக்கும் முடியாது. சகோதரர்களே, நண்பர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹும் அபூ ஹுரைரா சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இருக்கிறது நானே சொன்னேன், இருக்கிறது நானே சொன்னேன். நபி சொன்னாங்க, இன் குல்த மா ஃபீஹி ஃபகத் இக்தப்த. இருக்கிறத சொல்றதுக்கு பேர் தான் புறம். வ இன் குல்த மா லம் யகுன் ஃபீ, அவட்ட இல்லாததை நீ சொல்லிவிட்டால் ஃபகத் பஹத்த, நீ இட்டு கட்டி விட்டாய், நீ இட்டு கட்டி விட்டாய். மன்னிக்க முடியாத தவறாது. சகோதரர்கள், நண்பர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஃபர்ல போட்ட காவலாளி தூங்கிட்டு இருக்கிறாரு. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, சாப்பாடுகள் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. இவரத்தை அனுப்புறது, அவர் போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவாரு. 2 பேரும் சொன்னாங்க, இன்னஹு நவ்வாம், ஒரு வார்த்தை, அவர் அதிகம் தூங்குறாரு. இவர் அதிகமா தூங்குறாருனா தட்டி நாங்க சொன்னாங்க, போங்க போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க 2 பேரும். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? இல்ல, ஷைஹான், ஷைஹான்றது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சாப்பாடு கேட்கிறாங்க. நபி சொன்னாங்க, கத் அகலா, அவங்க சாப்பிட்டாங்களே, அவங்க சாப்பிட்டாச்சே. இவர் வந்து சொல்றாரு, நீங்க சாப்பிட்டீங்களாமே, பின்ன ஏன் அனுப்பினீங்க? உடனே விளங்கிச்சு 2 பேருக்கும் ஏதோ ஒரு தவறு இங்க நடந்திருக்குது. வேகமா போனாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம சாப்பிடல, ஆனா நீங்க சாப்பிட்டதா சொல்றீங்க நாயகமே. நபி அவங்க சொன்னாங்க, அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து இவர் அதிகம் தூங்கக்கூடியவர் என்று சொன்னீங்களா இல்லையா? அந்த சொன்ன வார்த்தை, அவருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள், அதன் துர்வாடையை நான் உணர்கிறேன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களுடைய பணமும் மக்களுடைய மானமும் காபத்துல்லாவை விட கண்ணியமானது. நபியில ஹதீஸ் இருக்குது, காபாவை விட கண்ணியமானது கலிமா சொன்னவருடைய உள்ளம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க நோடிக்கையில அது மனைவியா இருக்கலாம், மாணவனா இருக்கலாம், நம்முடைய பக்கத்து வீடா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவரை ஏண்டே நோடிச்சார், அதனால் நான் அவரை நோடிச்சேன். இது அல்லாட்ட தங்கடம் இல்லை. சகோதரர்கள், நண்பர்களே, இஸ்லாம் உன்னதமான மார்க்கம், அழகான மார்க்கம். ஆனால் அல்லாஹ்வுடைய அடியார்களை பண ரீதியிலும் மானம் ரீதியிலும் யாராவது காயப்படுத்துவார்கள் என்றால் குர்ஆன் தெளிவாக சாபமிட்டு விட்டது, அவர்கள் முன்னேற மாட்டார்கள், அவர்கள் கால் தூக்க முடியாது. ஏன்? இதை எழுதியது அல்லாஹ், இந்த சாபம் செய்தது அல்லாஹ். கியாமத்துடைய நாளைக்கு, கியாமத்துடைய நாளைக்கு குர்ஆன்ல எக்கச்சக்கமான பெயர்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். அல் காரியா, மல் காரியா, இதா வகாத்தில் வாகியா, ஹாஃபிதா, ராஃபியா, ஒரு கூட்டத்தை தாழ்த்தும் ஒரு கூட்டத்தை உயர்த்தும். யௌம லா யஅததிரூன், தங்கடங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், ஆண் பிள்ளைகளும் பணமும் பிரயோஜனம் தராத நாள் என்று எக்கச்சக்கமான பெயர்கள் இருக்குது குர்ஆன்ல. இந்த எல்லா பேர்லயும் பயங்கரமான ஒரு பேருக்கு என்ன தெரியுமா? யௌம துபுலஸ் ஸராயிர், ரகசியங்கள் அம்பலமாகிற நாள். வஸ்ஸமாஇ வத்தாரிக், அல்லாஹ் வானத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், தாரிக் என்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, அந்த நாள் குறைகள் எல்லாம்
ரகசியங்கள் எல்லாம் அம்பலமாகிவிடும். மனைவிக்கு தெரியாம கணவன் செய்த துரோகம், கணவனுக்கு செய்த தெரியாமல் மனைவி செய்த பாவம், பிச்சலங்களுக்கு செய்த அவதூறு, அவர்களுக்கு செய்த அநியாயம், எல்லா ஊத்தைகளும் வெளியே வரும். துர்வாட அடிக்கிற நாள் அந்த நாள். இங்க மறைக்கலாம், அங்க வெளியே வந்துடும். சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு உலகம் அழியும் வரக்கூடிய சகல மனித கோடிகளும் ஒரே பார்வையில் இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு அடியான் அல்லாஹ் திரை மறைவில் அல்லாஹ் கூப்பிடுவான். எல்லாம் நினைப்பாங்க, இன்னஹு அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு, இவர் அல்லாஹ்வுக்கென்று குறிப்பான அல்லாஹ்வுடைய நேசர் ஒன்று போல அப்படி நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்லை. அவர் திரை மறைவில் அல்லாஹ் கேள்வி கணக்கு விசாரிப்பான். அல்லாஹ் கேட்பா, அஃஅல்த அதம்ப கதா வ கதா, அடியானே இந்த பாவத்தை நீ செய்தாயா? ஃபயகூலு நஅம் யா ரப்பி, ஓ யா அல்லாஹ் நான் செஞ்சேன். அஃஅல்த அதம்ப கதா வ கதா, இந்த பாவத்தை இந்த இடத்துல செஞ்சியா? ஆமா யா அல்லாஹ். ஓ யா அல்லாஹ். யுகர்ரிருஹு அலா தம்பி, ரிவாயத் வருது என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ஏத்துக்கல வைப்பான். அந்த பாவம் செஞ்சியா, இந்த பாவம் செஞ்சியா, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க எல்லாம் அல்லாஹ் கேட்ட பின்னால அல்லாஹ் கடைசி ஒரு கேள்வி கேட்பா, ஹல் சதரதுலக பிஹா ஃபித் துன்யா, அடியானே நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் துன்யால மறைச்சனா இல்லையா? எவ்வளவு கண்ணியமா நீ பூமியில வாழ்ற நடந்த, நீ செய்த பாவம் மக்களுக்கு தெரியாது, மரியாதையா நீ நடமாடினாயா இல்லையா? உன்னை மக்கள் கௌரவப்படுத்தினார்களா இல்லையா? ஃபயகூலு நஅம் யா ரப்பி, யா அல்லாஹ் நீ என்ன குறைய மறைச்ச, யா அல்லாஹ் துன்யால நீ என்ன குறைய மறைச்ச. அல்லாஹ் சொல்லுவான், வஅனா அக்ஃபிருஹா லக்கல் யௌம், இன்றைய நாள் எந்த குறைகளை நான் துன்யாவில் மறைத்தேனோ அந்த எல்லா பாவங்களையும் இன்று நான் மன்னிக்கிறேன், நீ சொர்க்கத்துக்கு போன்னுவான் அல்லாஹ். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிவாயத்ல சொன்னாங்க, அல்லாஹ் இந்த பாக்கியத்தை யாருக்கு கொடுப்பான் தெரியுமா? துன்யால வாழ்ற நேரத்துல பிறருடைய குறையை யார் மறைத்தாரோ அவருடைய குறையை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் மறைத்தே தீருவான். அல்லாஹ் மறைத்தே தீருவான். இங்கு சுத்தமானவர்கள் என்று யாரும் கிடையாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், குல்லுன் நஅஹுது மின்ஹு ஷைஅன் வ நத்ருக்கு மின்ஹு ஷைஅன் இல்லா ஹாதல் மஅசூம். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை விரல் நீட்டி சொல்வார்கள், இந்த கபரில் இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உலகத்துல எல்லாமே பாவத்திலும் தவறிலும் ஈடுபட்டவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். இவர் மாத்திரம்தான் என் நிலையில் பேசினாலும் அதை நாம் வாழ்வியலாக எடுத்துக் கொள்வோம். தூங்கினார் அதை வாழ்க்கையாக எடுப்போம், சிரிச்சார் அதை வாழ்க்கையாக எடுப்போம், குடும்ப வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை, எல்லாமே எடுத்துக்கொள்வோம். ஆனால் மற்ற அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். இங்கு சுத்தமானவர்கள் யாரும் கிடையாது. சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஆளுடைய தாடியில மதுபானம் வடியுது. நாங்க எல்லாம் என்ன சொல்லுவோம்? அவரு மதுபானம் அருந்தி இருக்கிறார். சொன்னாங்க, அவரை பார்த்து கூட நான் குடிகாரன் என்று சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபயர்ஹமுல்லாஹு வயப்தலீக், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்து விட்டு உன்னை சோதிக்க ஆரம்பித்து விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்க்கு மிச்ச தூரம் போகாத இடத்தை மாத்துறது. யாசகம் கேட்டு வாராங்களா? குர்ஆன் சொல்லுது, ஃபலா தன்ஹர் வ அம்மா ஸாயில் ஃபலா தன்ஹர், அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டாம், அசிங்கப்படுத்த வேண்டாம். கை நீட்டுறது இஸ்லாத்தில பார்வையில மரியாதை இல்லாத ஒரு செயல். ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியமா வாழ நான் என்ன செய்யணும்? நபி அவங்க 2 அமல் சொன்னாங்க. ஒன்று, தஹஜ்ஜத் தொழுங்க. 2வது, மக்கள்கிட்ட தேவைப்படாம வாழுங்க. அல்லாஹ்ட்ட தேவைப்படுங்க. தஹஜ்ஜத்ல பகல் நேரங்கள்ல நீங்க சம்பாரிங்க, உழைங்க, முயற்சி செய்யுங்க. நீங்க இலவசமாக யார்ட்டையும் கை நீட்ட வாழும். யார் மக்கள்கிட்ட கை நீட்டினாரோ அல்லாஹ்ட்ட கை நீட்டுவதை விட்டும் அல்லாஹ் ஹராமாக்கிடுவான். குர்ஆன் சொல்லுது, கை நீட்டுறாங்களா நீ அவர்கள் கொச்சப்படுத்த வாணும். குதிரையில வந்து கேட்டாலும் கொடுத்து அனுப்பு என்று சொல்லுது இஸ்லாம். புகாரில வருது, பாபா ஹாதீஸ் பனி இஸ்ராயில், 3 சோதிக்கப்பட்டவர்களுக்கு
மலக்கு என்ன செய்யறாங்க, யாசகம் கேட்கிற ரீதியில வராங்க, ஏதாவது இருந்தா கொடுங்களேன். முதலாம் அவருக்கு உடம்புல முடி வளரல்ல, அல்லாஹ் முடிய கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான். அவர் சொன்னாரு, எங்களுக்கு தரையல, இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சது. இரண்டாம் அவர் சொன்னார், எனக்கும் தரையல, குஷ்டரோகம் இருந்தாள். மூணாம் கண்ணு தெரியாம இருந்து கண்ணு தெரிஞ்சவர், அவர் சொன்னார், நீங்க உள்ளுக்கு வாங்க, என் ரப்பு தந்தது, எனக்கு பார்வை இருக்கல்ல, என் அல்லாஹ் எனக்கு பார்வையை தந்தான், எனக்கு சொத்து இருக்கல்ல, என் அல்லாஹ் சொத்தை தந்தான். யாசகனை வரவேற்கிற, உள்ளுக்கு வாங்க, உள்ளுக்கு வாங்க. வந்த யாசகன் சொன்னாரு, நான் யாசகன் அல்ல, நான் இத்தனாவது வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மலாயிகா. அல்லாஹ் உங்கள் மூவரையும் சோதிக்க அனுப்பினான். உன்னுடைய இரு நண்பர்கள் சோதனையில் தோல்வி அடைந்து விட்டார்கள். பழைய மாதிரி அவர் சொரிய ஆரம்பிக்கிறார், நோய் பழைய மாதிரி, முடியெல்லாம் கொட்டி போச்சு, சொத்தெல்லாம் இழந்து போச்சு. இவருக்கு பரக்கத்துக்கு துவா செஞ்சுட்டு போறார். அவ்வப்போது எங்கள் வீடு வந்து சேரக்கூடியவர்கள் ஒரு நேரம் மலக்காக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். சகோதரர்கள் நண்பர்களே, ஒதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், குர்ஆன் சொல்லுகிறது, நாட்களை நாங்கள் மாறி மாறி வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒரே நிலைமையில வாழ்க்கை அல்லாஹ் யாருக்கும் வைக்கிறது கிடையாது. காலம் கடந்து எம்மை அவமானப்படுத்தியவர்கள் கண்முன்னால் வரும் பொழுது அவர்களை கௌரவப்படுத்துவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கம். அது கடந்த காலங்களில் என்னை அசிங்கப்படுத்தியவர்களா, அவர்கள் இஸ்லாம் சொல்லுதெல்லாம் தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களை நாங்கள் எந்த விதத்திலும் குற்றம் பிடிக்க மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். அதனால சகோதரர்கள் நண்பர்களே, புனிதமான பெருநாள் எம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த பெருநாளுக்கு முன்னால் பல நபர்கள் உதவியா கொடுக்க இருக்கிறாங்க. சில எம்முடைய நண்பர்கள் அவங்க ஹஜ்ஜுக்காக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் துவாவுக்கு வேண்டுவதோடு நாங்களும் இந்த இரு விடயங்களில், மக்களுடைய மானம், மக்களுடைய பணம், இவ்விரு விடயங்களில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுவோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் சிறந்தவர்களாக வாழ்ந்து அல்லாஹ் விரும்பும்படி அவனை சேர நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், பெத்து வளர்த்து ஆளாக்கிட்ட தாயில பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், பிள்ளைக்கு ரத்தத்தை பாலா கொடுத்தா ரப்பே, பிள்ளையை கதியனை வளர்த்தாயா அல்லாஹ், ஒரு உடம்பில் இரு உயிரை சுமந்தவள் யா அல்லாஹ், எங்களுக்காக வேண்டிய அனைத்தையும் இழந்தாள் யா அல்லாஹ், அழகை இழந்தாள், ஆற்றலை இழந்தாள், குடும்பத்தை இழந்தாள், ஆசைப்பட்டதை சாப்பிட்டது கிடையாது ரப்பே, ஆசைப்பட்டதை உடுத்தினது கிடையாது ரப்பே, கஷ்டத்துல எங்களை வளர்த்தாங்க ரப்பே. நாங்க நல்லா இருக்கிற நேரம் அவங்க நோயாளி ஆயிட்டாங்க யா அல்லாஹ், அந்த சீதேவிகளை கண்ணு கருத்துமா பார்த்துக்கோ யா அல்லாஹ். சீ என்று சொல்லும் அளவுக்கு நோய்களை கொடுத்துறாது, மௌத்தா போன நல்லமே என்று சொல்லும் அளவுக்கு நோய்களை கொடுத்துறாது, படுக்கையில போட்டு சோதிச்சிடாது, கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்கு யா அல்லாஹ். தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ், ரத்தத்தை வேர்வையா சிந்திருக்கிறார் யா அல்லாஹ், எங்களுக்காக வேண்டி முகம் கருத்தவர் யா அல்லாஹ், தன்னந்தனியா அழுதிருப்பார் யா அல்லாஹ், பிள்ளைகள் முன்னால் அழுவுறது கிடையாது ரப்பே, எங்களுக்காக யார் யார்ட்டையும் கடன் வாங்கியிருப்பார், யார் யார்ட்டையும் ஏற்றி கேட்டிருப்பார், கவலைகளை மறைத்தவர் யா அல்லாஹ். அவர் படிக்கலையா அல்லாஹ், எங்களை படிக்க வச்சார் ரப்பே, அவர் ஓதலையா அல்லாஹ், எங்களை ஓத வச்சார் யா அல்லாஹ். முதல் எங்களை கையை பிடிச்சு தொழுகை கூட்டிட்டு போற முதல் நபர் அவர் யா அல்லாஹ். உன்னை சொல்லி தந்தார் ரப்பே, கலிமாவை சொல்லி தந்தார் ரப்பே. அந்த சீதேவிய படுக்கையில போட்டு சோதிச்சிடாது, கண்ணியமாக வாழ வச்சிருயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை எத்தனையோ பேர் தாய் தந்தையரை இழந்துட்டோம் ரப்பே, இருக்கும் பொழுது அருமை விலங்கல்ல யா அல்லாஹ். பல மணி நேரம் எங்களுக்கு அவனு காத்திருந்தவங்க ரப்பே, தனிமையிலே வாழ்ந்தாங்க ரப்பே. அந்த சீதேவிகளை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ், அந்த கபர் சொர்க்கத்தின் பூஞ்சலையாக மாத்திரியா அல்லாஹ், நரக படுகொலை விட்டும் பாதுகாத்து ரப்பே யா அல்லாஹ்.